ஃபஸ்ட்டு போட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன கேம் விளையாட போகிறோன்னு. ஐஸ்கிரீம் சாப்டர் 1. ரகட் பாயாக இருப்பான் போல், விளையாண்டதில் சுத்தமாக இதுவாகிடுச்சு. ரகட் பாயாக இருந்தால் நம்ம நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று காட்டலை. என்ன ஆச்சுன்னா, ட்ராக்குள்ளேருந்து நான் கயிறு எடுத்து ஜன்னல் வழியாக போட்டு இறங்கினேன். ஒரு பையனை வந்து ஐஸ்கிரீம் பாய் வந்து பிடிச்சி எடுத்துட்டான், அதாவது ஐஸ் கட்டி ஆக்கிட்டான். உண்டிக்கோல் நம்ம பெட்டுக்கிட்டே இருந்துச்சு, அதனால் உண்டிக்கோலை எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக இங்கே வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறான்? சரி, ஓகே. அவன் ஏதோ வந்து அவன் மேலே வந்து விழுந்திருக்கு, அதை தான் நம்ம போய் எடுக்க போகிறோம். மாப்பா, நான் பர்ஸு இல்லை நினச்சேன். மாப்பா, ஓ ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டுட்டு வரானா? நம்மளை பார்த்தா மட்டும் இவ்வளோ வேகமாக வரான். வேகமாக ஸ்லோ ஆமையை விட ஸ்லோவாக இருக்கானே. அதனால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. கிருந்த சுத்தம் போலங்க. சரி, நம்ம டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம். உள்ள போய்ட்டு டோரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? மேப் ஆச்சாச்சு. ஐயோ, இவனை தாங்க ஐஸ் கட்டி ஆக்கிட்டீங்க. உன்னை நான் வந்து எப்படியாவது காப்பாற்றுறேன், அப்போ தான் இந்த கேமை முடிக்க முடியும். ஆன்லைன் கான்செப்டே இதுதான். இவன் சரியாயிட்டாங்க. கழுத்து வலிக்குது போல, பாவம் பயப்புல. ஐயோ, பார்த்துட்டான்டா இவன். இவனுக்கு ஒரு வேலையில் ஒட்டுணி மாதிரி பின்னாடியே சுற்றிட்டுருப்பான். சரி, பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கலாமா? வேணாம். ஏதோ சிம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க, வாங்க பார்த்தலாம். குப்பை தொட்டி நோண்டுறதா? ஐயோ, இவன் படம் வந்தோம் உள்ளுக்கு. ஐயோ, அப்படியே உட்காண்டே போயிடலாம், கண்ணு பார்க்காத வரைக்கும். சரி வாங்க. நான் இது வரைக்கும் உங்கள்ட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, இன்னைக்கு குப்பை தொட்டிலாம் நோண்ட விட்டாங்க. அதுக்காக இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரக்கட் பாயாக இருக்கா, நீங்கள் ஸ்வீட் பாய் தானே. சரி வாங்க, கல்லாப்பட்டியை தேடி போட்டுடலாம். ஆடா பாவீங்களா, நீ காசு நிறையா இருக்குன்னு பார்த்தா ஒரு ரூபாயை போட்டு வச்சுருக்கீங்க. ஆடா பெக்காளி பசங்களா, கஞ்ச பிஸ்னரியாக இருப்பாங்க போல். ஐயோ, இவன் படம் வந்தா இவன் என்ன பண்ணுறான்? இந்த கட்சின்னு எதுன்னு தெரில, உண்மையாகவே என்னமோ தெரில. என்னது இது? ஓ, ஃப்ரிட்ஜு, அதான் காமிச்சாங்களோ. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிலங்க. ஏன்னா இதுனா ஏதோ காட்டுதே, ட்ரா. மேலே உள்ளது ஓப்பன் பண்ண முடியல, மேலே ஏறி ஓப்பன் பண்ணுவோம். என்னது இது? டேப்பா? டேப் எதுக்கு இந்த டேப்? எதுக்கு இந்த டேப்னே தெரிலங்க, என்னமோ டப்பா இருக்குது. ஓ, இந்த ஒயர் ஓட்டுறதுக்கு தான் இந்த டேப்பா? நோங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த ஷெட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. இன்னும் எப்படி எந்திரிக்காமல் இருக்கான்? அதேங்க எனக்கு ஒரு டவுட்டு. அவ்வளோ பெரிய சத்தம் அது ஷெட்டு. ஓச்சு, எந்திரிச்சிட்டான் போலையே. ஐயோ, இந்த கேனை தூக்கிட்டு ஓட வேண்டியதான். ஐயோ, அவன் இப்போதான் எந்திரிக்கிறான். ஐயோ, நம்ம அப்படியே சுற்றிட்டு போவோம். என்ன பண்ணுறான் அவன்? ஓட்டோ பாவி, என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்? எனக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் புரியல, எதிரே வச்சு அப்படிங்க. அவன் தான் வண்டி டிரைவரே போல், அவன் தாங்க டிரைவர். அதனால தான் நம்ம போகிற இடத்துக்குலாம் சுற்றிட்டுருக்கான். கேன் இருந்துச்சு, அந்த கேனை எடுத்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி காஃபேட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு என்ன வேணும்? கார்டு வேணுமா? அது ஐயோ, இவன் என்ன சைட்லேருந்து வரான்? அந்த கார்டுக்கு வந்து ஆக்சஸ் கார்டுக்கு பேர் போட்டிருந்தாங்க, அந்த கார்டு மட்டும்தான் எடுக்கணும். வாங்க, நம்ம வந்து கிச்சன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். என்ன போட்டு இது கன்ஃபார்ம் தேவை, கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கிடச்சிச்சின்னா மோஸ்ட்லி இதில் தான் இருக்குது. ஒர்க்கர், அதாவது அது என்ன, டர்ன், ஓகே. அதாவது அந்த
அவனோட ஆக்சஸ் கார்டை நம்ம எடுத்துகிட்டு வரணுமா? சரி, இப்போ நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கலாம் எதுக்கும். இப்போ நம்ம பார்க்குக்கு போயிருக்கோம், ஏன்னா இது வரைக்கும் பார்க்குக்கே போனதில்லை. அப்படி நான் சொல்ல மாட்டேன், சும்மா இந்த கேம்க்காக சொல்கிறேன். அவன் எங்கே இருக்கானே தெரியல எனக்கு. இது ஜூஸு இது மாதிரி இருக்குது. இந்த காயின் எடுத்தோம்ல, இங்கே தான் போடணும் போல். சரி, காயினை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த மிஷினில் போட்டு அந்த பட்டன் நமக்குன்னா ஏதாவது ஒன்று வரும். எப்படியும் ஜூஸ் தான் வரப்போகுது. சரி, ஜூஸில் பவர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே கலக்க விடுவோம்ல நாங்கள். என்னடா அது? கொண்டுங்க. இது என்ன பொம்மை துப்பாக்கி மாதிரி இருக்குது. 10 புல்லட்டா? ரொம்ப சுட்டுட்டோம். ஹாய், நல்லா இருக்கியா? இவனை சும்மா வெறுப்பேற்ற வேண்டியதான். வயிற்றில் சுடுவோம். என்ன ஒன்றுமே அவளை பின்னாடி கிறுக்கு மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்களேன். புல்லட்ஸை 10 புல்லட் கொடுத்தான், பாதி வேஸ்ட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு ஹோல் மாதிரி தெரிஞ்சிச்சா சந்து, அதில் வந்து கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் தேவைப்படும். எண்ணெயை ஊற்றி அதை லூஸ் பண்ணி தான் தள்ளவே முடியும். நம்ம உள்ளே போயிடுவோம். ரொம்ப இருட்டாக இருக்கே, ரொம்ப இருட்டாக இருக்கே. இருக்காங்களா? இது கொடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றணும், லூஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்து அதை ஈஸியாக தள்ளி விட்டு போடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணுன்னா, என்ன பண்ணுறான்? எந்திரிச்சிட்டானேவே. துப்பாக்கி எங்கே போட்டேன்? இந்த இருக்குது. வாங்க திருப்பி போய் சுற்றலாம். வாடா ஐஸ்கிரீம் மண்டையா. ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக தலை சுற்றுதோ. இப்போ நம்ம வந்து கேன் எடுத்துட்டோம். இப்போ திருப்பியும் அந்த சந்துக்குள்ளே தான் போக போகிறோம். சந்துக்குள்ளே போயாச்சு. பெட்ரோல் பங்க் கடை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியை பார்த்து நீங்களாம் சிரிக்க போகிறீங்க, அந்தளவுக்கு அந்த வண்டி. நான் வேணா காட்டுறேன். இவனோட ஆடு எங்கே இருந்து நான் உருண்டு வரேன். ஐயோ, இவன் என்னத்துக்கு வரானே? போடா பூச்சாண்டி. இவன் போய் தொலைய மாட்டேங்கிறானே. இவன் வேற ஒருத்தர் பின்னாடியே வந்து சாவடிக்கிறான். இப்படிலாம் வருவானா அவன்? எனக்கே இதுக்குள்ளே பூந்து போயிடுறான். அவன் சுற்றி தான் வருவான் எப்படியும். ஆமாம், நட போடி நட. என்னடா நீ? புதுசாக நம்ம பூத்துக்கிட்டுலாம் வராங்க. அந்த ஈவில் நன்னில் பண்ணுங்கள அதே மாதிரி. நான் உங்களுக்கு ஈவில் நன் இதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வெயிட் பார்க்கலாம், பார்த்து போட்டுடுறேன். சரி வாங்குங்க, நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். இப்போ கன்று மட்டும் தூக்கி வச்சுக்கலாம், ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது. இவன் வந்துட்டானா? இந்த அன்டாப்லேயே வாங்க மாப்பிள்ள சார். அவனை சுட்டு தொலையாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த இது இருக்குல்ல ஜேசிபியா, இது என்னதுங்க அது? இது என்னமோப்பா இல்லையே உட்காந்து. இதில் வந்து எல்லாருக்குமே எரிச்சலாக இருக்கும். சில நேரத்தில் 2 கொடுத்து வச்சுருப்பாங்க, சில நேரத்தில் 1 கொடுத்து வச்சுருப்பாங்க. எதையுமே கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அதுவும் நம்ம ஒன்றா செஞ்சு அமுக்கி பார்க்கணும் வேறு. அது வேறு சரியான அரிச்சை. இப்போ அமுக்கி பட்டோமா இல்லையா, அடுத்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அமுக்கி பார்ப்போம். இல்லை, சரி லாஸ்ட்டு மட்டும் வேணாம். ஃபஸ்ட்டு லிவரு, செகண்ட் லிவரு எதுவும் இல்லையா? சரி லாஸ்ட்டே போடுவோம். லாஸ்ட்டு தாங்க. நான் அதே கிறுக்கு மாதிரி திருப்பி ஒரே இதை போட்டேன். சரி வாங்க போவோம். அதாவது அந்த சந்துக்குள்ளே போகணும். இந்த சந்துக்குள்ளே தான் போகணும். ஐஸ்கிரீம் மண்டு வேறு எங்கே தொலைஞ்சான்னு தெரியல. வாங்க போயிடலாம். சும்மா தாங்க சொன்னேன். இங்கே என்னன்னா ஒரு டிஷர்ட் இருக்கும். இந்த டிஷர்ட்குள்ளே தான் ஆஃபீஸ் கீன்னு ஒன்று இருக்கும். சரி இங்கிட்டு போய் பார்த்துடலாம். இந்த ஆஃபீஸ் கீ எடுத்தால் தான் உண்டு. இந்த இருக்குங்க அந்த டிஷர்ட், இந்த இருக்குல்ல ஆஃபீஸ் கீ தானே அது? ஆமாம்.
எடுத்தாச்சு, வாங்க போயிடலாம். எதுவும் இல்லை, இதோ போகிறாங்க. இங்கிட்டு சவுண்டை போட்டால் அவன் இங்கிட்டு வருவான். நம்ம அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்கிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். அவனை அங்கிட்டு விட்டுட்டு நம்ம பூந்து போய் எப்படியாவது வேனுக்குள்ளே மட்டும் போயிடணும். ஏன்னா வேனில் தான் சேஃப்டியாக இருப்போம். அதுவும் அவன் வேன். எனக்கு என்ன காமெடினா, நம்ம எதிரியே வந்து ஃபேனை ஓட்டுவானா, அதுவும் நம்ம சொல்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இருந்தாலும் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது உண்மையாகவே. எதிரியே எப்படி கூட்டிகிட்டு போவான்னு நம்மலாம் இந்த துப்பாக்கியே தேவையில்ல, இருந்தாலும் தூக்கிட்டு போய் போடுவோம் உள்ளக்க. 3 புல்லட் வச்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்க போகிறேன்னு எனக்கும் தெரில. வாங்க எங்கே போகலாம், எனக்கு எது தெரில. ஒரு இடத்த அமைக்கிருக்கேன், இதுக்கு போகணும் நம்ம. அது பேர் என்னமோல, இங்கேதான். ஐயோ பார்க்கிங் இடமா, பேர் என்னன்னு தெரிலையே. வந்துட்டோமா, இங்கே தான் அந்த ஆஃபீஸ் இருக்கும். இங்கே நோட்டீஸ் போட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவன் எங்கன்னு பார்த்துட்டு அவனை சுட்டு தள்ளிட்டு போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை சுற்றலாம். இங்கே ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக சுடும்போது இந்த ஷெட்ஜு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த காரில் உட்காரணுன்னா ஃபியூல், அதாவது பெட்ரோல் வேணுமா, நம்ம பெட்ரோல் பிடிச்சோம்ல, அந்த பெட்ரோல் வேணுமா, சுட்டு தள்ளிட்டு நம்ம போய் பெட்ரோல் எடுத்துடலாம். இந்த காரை தான் சொன்னீங்க, இதாங்க காரு. இதுக்கு தான் நம்ம பெட்ரோல் பிடிச்சோம். இப்போ போய் உட்காந்துக்கலாம். நம்ம வந்து இது எடுத்துக்கணும், பேர் என்ன, அது ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு திறக்க முடியாது. சரி வாங்க, இல்லை ஜாலியாக உட்காந்து போகலாம். ஜாலியாக இல்லை, சும்மா சொன்னேன். இவனை தூக்கி இல்லை இடிச்சிட்டு, ஆனால் இடிக்காமல் போகக்கூடாது. ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்கான், ஆனாலும் ஒன்றும் ஆகாது போல். நம்ம ஒன்று கண்ட்ரோல் பண்ணால் இதுவும் ஒன்று கண்ட்ரோல் ஆகுது. எனக்கு கண்ட்ரோலே பண்ண வர மாட்டேங்குது. நான் ஃபோனில் தான் விளையாடுறேன். கம்ப்யூட்டரை விளையாண்டிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். அதாவது பிரிண்ட்டை சொல்கிறேன், அதாவது பிரிண்ட்டை தான் சொல்கிறேன். இந்த ஷெட்ஜு வந்து எதோ ஓப்பன் ஆகுது, இது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்கும்? ஓ, இதை கட் பண்ணும்போது தான் கீழே இருக்கும் போல். ஓகே, இதை கட் பண்ணுறதுக்கு எதையாவது தேடணும். கீழே ஆஃபீஸ் ரூமாக இருக்கும் எனக்கு. ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் மண்டை இவனை அடிச்சுட்டு போவோம். இதை இடிச்சு இவன் விழுந்தானா? நம்ம உட்காந்துருக்க அவசரத்தில் வந்து இப்படி நானா கை சூப்புறான். சின்ன பிள்ளை எப்போலாம் மாறின நீ? சரி வாங்க, திருப்பி கார்லேயே உட்காந்து போவோம் கீழே போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடித்து தள்ளிட்டு கீழே போயிடலாம். இதே போட ஓப்பன் ஆச்சு. ஓ, ஏதோ போட்டிருக்கேன், எக்ஸிட்டுன்னு போட்டிருக்கேங்க. சரி ஓப்பன் பண்ணிப்போம். எக்ஸிட் போட்டு ஆஃபீஸ் ரூமத்துக்கு எங்கே வச்சுருக்காங்க? சரி ஃபஸ்ட்டு இது ஓப்பன். ஒன்றும் இல்லை ஏதோ இருக்கே. உண்டிகுள்ள நான் போடலே எடுத்துகிட்டு இருந்தா, எனக்கு தேவையே இல்லை. இது என்னது, ஐடி கார்டு. ஐயோ, பேர் மறந்து. சரி பரவாயில்ல, மறந்து விட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன், டொனால்டா என்னமோ இருந்துச்சு. அதான் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு டொனால்டு. இல்லை, எனக்கு ஏதோ பார்த்த மாதிரியே தோணுது. பட் டொனால்டுனா ஓகே தான், பேர் தான் இருந்துச்சுன்னா மேய முடியாது. இவன் நான் இங்கே நிற்கிறான், இந்த பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம், உட்காந்தே இருப்போம். சரி அவன் அங்கிட்ட போட்டோம், அப்படியே தூக்கிட்டு உட்காரு. ஐயோ பார்த்துட்டானே. ஏன் இப்படி இருக்கிற மாதிரிலாம் இவன் நடப்பான். அதாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே, அவன் ஆமாம் மாதிரி நடக்கிறது. இப்போ நம்ம வந்து இதுக்கு போய்ட்டோம், அந்த காஃபிட்டு அதுக்கு. ஏன்னா இங்கே தானே ஆக்சஸ் கார்டு கேட்டுச்சு, ஐடி கார்டை போட்டுட்டு உள்ளே போயிடலாம். கரெக்டாக தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இவன் ஐடி கார்டு மட்டும்தானா? ஓகே இது என்னது? கிச்சனு இது ரிச்சி, அது வந்து இது
இந்த ஐயோ இந்த ஏதோ ஒரு டப்பா இருக்குமே காசு டப்பா இருக்கிற இடம். இது வந்து கிச்சன். இப்படி வளர்றேன் பாருங்க. இது என்ன கீ? எனக்கு ஒன்றுமே தரலையே. இது என்ன கீ? 335 ஒரு கீ இருக்கா? சரி மேலே ஏறி போயிட்டு இந்த இதோடா ஆட்டோமேட்டிக் டோரா அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கான். நம்ம வண்டியில் ஏறி டிரைவர் வந்து வண்டி எடுங்க. இப்போது வந்து இதுக்கு தான் போகிறோம், ஷெட்டுக்கு. ஐயோ பேட்டிங்காக ஷெட்டுன்னு வச்சுக்கிறேன்டா, ஏன்னா ஃபுல்லாக ஷெட்டாக தான் இருக்குது. அதனால் சரி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். இது என்னது? 335 இதுதான். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? கீ வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அந்த சின்ன பையனோட கீ மட்டும் தேவை. அந்த கட் பண்ணி ஏதோ இருக்கு, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கீ. அவனோட லாக் பண்ணி வச்சுருக்கிற கீ. ஷோ உளறிட்டே இருக்கேன். கார் வழியாக ஏறி போயிடலாம். இதான் ஏற்கனவே உடச்சி விட்டோம். இது எப்படி ரெடியாகி வந்துச்சு? இல்லை ஆல்ரெடி உடைச்சது தான். இது என்னடா ஒரு வாட்டி மூடியே இருக்குமா? சரி இது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அம்மாடி காலை வச்சாலே விழுந்துருப்பேனே. அது என்னத்துக்குன்னு தெரில. அந்த லேடர் ஏன்னு என்னத்துக்குன்னு தெரில. இந்த சவுண்டு கேட்டு கன்ஃபார்ம் வந்து மேலே வந்திருப்பான். இல்லை நம்மளுக்கு தேவையே இல்லை. எது படித்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? சரி இது என்ன டப்பா? டப்பாக்குள்ளே கீ. ஐயோ இது கேட்டுமே கீழே வராமல் இருந்தால் சரிதான். கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியல. ஓ மை காட். லேடர் சும்மா தான் தொட்டு அது வந்துருச்சு. வந்துட்டோன்னா எதுக்கு எட்டி பார்த்துக்கிட்டே போவோம். குனிஞ்செலாம் வராங்க. ஃபஸ்ட்டெல்லாம் குனிஞ்சே வர மாட்டான்ல. ஃபஸ்ட்டு குனிஞ்சே வரல. எதுக்கோ குனிஞ்சு போனோமே. நம்ம குனிஞ்செலாம் வர ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ என்னோட அது ஏதோ வெள்ளைக்கல்லில் வந்துட்டு போச்சு. பின்னாடி போகுது. ஓகே நம்ம கீ எடுத்தாச்சு. திறந்து விட்டுற வேண்டிதான். திறக்க முடியல. அந்த பிளேஸ்க்கு போய் தான் திறக்கணும் போல். வீடு இருக்கிற இடம் அங்கே போய் நம்ம திறந்துடலாம். இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சிருச்சு. ஐயோ சரியான கழுத்து வண்டி. நான் என்ன திறந்து விடனா? ஐயோப்பா செம்ம கழுத்து வலி. என்னால் சுத்தமாக முடியல. அப்பாடா அப்படியே இறங்கிடலாம். வண்டி ரன்னிங்கில் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே தான் இறங்கணும். அவ்வளோதான் போயிடுச்சு. தேங்க்யூண்ணா என்னை வந்து காப்பாற்றினதுக்கு. அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் தான். கப்பு. கப் இல்லைடா, எனது மிக்ஸி. சரி கொடுத்தது வச்சுக்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுவரையும் நான் உங்களிடம் பெறுவது நான் உங்கள் கிங் ஆஃப் ஆல் கேம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.